உலகம் பார்க்காத அளவுக்கு நேபாளில் நடந்த ஃபிளாஷ் ஃபிளட்டை பத்தி ஒரு பிரேக்கிங் நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு. நேத்து டிபெட் அண்ட் சைனாவோட பார்டர்ல ஹை இந்த ஹிமாலயாஸ்ல ஒரு கிளேஷியர் ஸ்லைட் நடந்திருக்கு. அது வந்து எர்த்குவேக்னால தான் நடந்தது அப்படின்னு நேத்து வரையும் ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில அமெரிக்க ஜியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஆய்வு பண்ணி அதுல சொல்லியிருக்காங்க. என்னன்னா, கிளேசியர் ஸ்லைடு எர்த்குவேக்னால நடக்கல, எர்த்குவேக்கே வந்து அந்த கிளேசியர் ஸ்லைட்னால தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கிளேசியர் எவ்வளவு மேசிவா இருந்ததுன்னா அது ஸ்லைட் ஆனனால அந்த இடத்துல வந்து 5.4 ரிக்டர் அளவுக்கு ஒரு எர்த்குவேக்கே வந்திருக்கு. அது வந்து ஒரு கிளேசியர் டேம் மாதிரி அது உடஞ்சி இன்னும் ஐஸ் அண்ட் வாட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த ரிவரோட டவுன் ஸ்ட்ரீம்ல அது விழுந்து நேபாள ராசுவான்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வழியா தான் அந்த பெரிய ஃபிளாஷ் ஃபிளட் வந்து நேபாளுக்குள்ள என்டர் ஆயிருக்கு. ஸோ நேபாளில் ஒரு பயங்கரமான டெவஸ்டேட்டிங் ஃபிளட் இதுவரை உலகம் பார்க்காத அளவு, அதாவது இப்பவே 165 பீப்புள் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1000 பீப்புள் மேல மிஸ்ஸிங். டிபெட்ல நேபாளில் ஏன் இந்தியாவில கூட இதோட இம்பாக்ட், ஏன்னா டிபெட் நேபாள் இந்தியா அப்படியே அந்த ரிவர் வந்துட்டு இருக்கு. இந்தியாவில இப்ப பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ஸ்ல வந்து ஹை அலர்ட்ல இருக்காங்க, ஏன்னா ஃபிளட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றனால. எவ்வளவு மேசிவ்னா இருக்கிற எல்லாத்தையும் தடகம் தெரியாம அந்த ஃபிளட் அடிச்சுட்டு போச்சு. இது உலகத்திலே ஒன்ஸ் இந்த லைஃப் டைம் ஈவெண்ட் மாதிரி இது வந்து நடந்திருக்கு. இதனால வந்து நிறைய தமிழ் மக்கள் கூட அங்க போயிருந்தவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க. கும்பகோணம், கிருஷ்ணகிரி, திருச்சி இதுல எல்லாம் ட்ரிப்பு போயிருக்காங்க நேபாளுக்கு, அவங்க எல்லாம் அஃபெக்ட் ஆனாங்க. பட் இப்போ அதுல இருந்து திருச்சியில எல்லாம் சில பேர் ஃபோன் பண்ணி நாங்க சேஃபா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரையும் ஒரு குட் நியூஸ். நான் இந்த நியூஸ்ல பார்க்கும்போது சில விஷயம் என்ன நோட் பண்ணிருக்கேன்னா, அந்த ஃபிளட் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது ரிவரோட டவுன் ஸ்ட்ரீம் அது ஒரு மலையில இருந்து இறங்கும் போது அது ஒரு கர்வா இறங்குதுன்னா அதோட கர்வுக்கு கீழேயுமே வந்து நிறைய பேர் காட்டேஜஸ் பில்டிங் வந்து கட்டி வச்சிருக்காங்க. எப்பவுமே நேச்சரை நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. ஒரு வெள்ளம்னு வந்தா அது ரிவர் அதோட பாத்துல மட்டும் வராது, மலை, வீடு, காடுன்னு எல்லாத்து மேலேயும் ஏறி தள்ளி அடிச்சு உடைச்சிட்டு போவோம். ஸோ வந்து எப்பவுமே ரிவரோட டவுன் ஸ்ட்ரீம்ல ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காகவும் மானிட்டைஸ் பண்றதுக்காகவும் நம்ம போய் ஒரு காட்டேஜ் கட்டுறதோ வாங்குறதோன்றத தவிர்க்கணும்ன்றது இந்த லேண்ட்ஸ்லைட் மூலமா, இந்த ஃபிளாஷ் ஃபிளட் மூலமா ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. இதை பத்தி இன்னும் மோர் டீடைல்ஸை நான் உங்களுக்கு அப்டேட்டடா கொடுத்துட்டு இருக்கேன்.